Exercise 2.4ல third sum. Find the nth term of the following sequences. இங்கே பாருங்கள், இது நிறையா டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட nth term எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த நம்பரை பாருங்கள். இதுக்கு என்ன வித்தியாசம்? 3. இதுக்கு 5 வித்தியாசம். இதுக்கு 7. இப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் இது சீரீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டேர்மு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் nth டேர்மு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் இல்லையா நம்ம? அப்போ என்ன பண்ணலாம், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது 1 ஸ்கொயரு, இது 2 ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயரு, இது 4 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 2, 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 5, 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 10, 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 17. இப்படியே போச்சுன்னா nth ஸ்கொயர் எப்படி இருக்கும்? n ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரிங்களா? nth டேர்ம் எப்படி இருக்கும்? n ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம்மு இங்கே பாருங்கள், 0வில் ஆரம்பிக்குது. 0வில் ஆரம்பிக்குதுன்னா நேச்சுரல் நம்பர் எப்போவுமே எப்படி ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? ஆனால் இங்கே 0வில் ஆரம்பிக்குது. 0வில் ஆரம்பிக்கக்கூடாது. 0வில் ஆரம்பிக்கக்கூடாது, ஆனால் இங்கே ஆரம்பிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? மேலே நம்பரு மைனஸ் ஆகினுக்குன்னு அர்த்தம். அப்போ nth டேர்ம் இருக்குது n-1, கீழே n. ஓகேவா? இப்போ அடுத்த சம் என்னன்னா, இங்கே பாருங்கள், இது 5ல் 2 மைனஸ் ஆகுது, இதில் 10ல் 2 மைனஸ் ஆகுது. இது 5ல் 2 மைனஸ் ஆகுது, இது 10ல் 2 மைனஸ் ஆகுது. அப்போது 5n - 2. ஓகேங்களா? nth டேர்ம் எப்படி இருக்குது? 5n - 2. 5n அது 1 போட்டால் என்ன வரும்? 5 -2 3. இதில் 2 போட்டால் அடுத்த டேர்முக்கு வந்துடும். 10 - 2 8. இதில் 2 போட்டால் 3 போட்டால் 15 - 2 13. இதில் 4 போட்டால் 4 × 5 20. 20 - 2 18. அப்போது 5n - 2. ஓகேங்களா? இப்போ அடுத்த சம்மு, 4th சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, nth டேர்மை கொடுத்துட்டாங்க. எனக்கு 6ம் 13th டேர்மும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒன்றும் வேலை இல்லை. n-க்கு 50ல் 6ம் n-க்கு 50ல் 13ம் போட்டாலே முடிஞ்சிச்சு சம்மு. சரிங்களா? சால்வ் பண்ண வேண்டியதான். முதல்ல n = 6 போட்டு பார்ப்போம். 6th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு a6 = 5 × 6 டிவைடட் பை 6 + 2. 5 × 6 எவ்வளோ? 30 டிவைடட் பை 2 + 2 8. கேன்சல் பண்ணலாம் இல்லையா? மேலே 15 டைம்ஸு, கீழே 4 டைம்ஸு. அப்போது 15/4. A13 எப்படி பார்ப்போம். n = 13 போட்டு பாருங்கள். A13 = 5 × 13 டிவைடட் பை 13 + 2 எவ்வளோ வருது பாருங்கள். 5 × 13 எவ்வளோ? 50 60 65 நினைக்கிறேன். 65 டிவைடட் பை 15. எத்தனை 15 இருக்குது? 315 இருக்குது இல்லையா? 50 60 55 60 65 கரெக்டு. இதில் 315. இதில் எத்தனை 15 வருது? இதில் தான் 13 டிவைட் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? அப்போ 13 தான். அப்போ 13/3. ஓகேங்களா? இப்போது இதில் 4th செகண்ட் சம்மு. செகண்ட் சம் என்ன சொல்கிறாங்க? an = -n² - 4. என்னென்ன கண்டுபிடிக்கணும்? A4ம் A11 கண்டுபிடிக்கணும். முதல்ல n = 4, A4 கண்டுபிடிப்போம். A4 = -4² - 4. 4 × 4 எவ்வளோ? -4 × 4 16 - 4. 16 - 4 என்னது? 16 - 4 12 இல்லையா? -12 = -12. A11 போட்டு பார்ப்போம். n = 11. உடனே அது பாருங்கள். -11² - 4. 11 × 11 121.
சாரி, இந்த மைனஸ் இருக்குது இல்லையா, இந்த -1 இருக்குது, அதை விட்டுட்டேன். -4, அப்போது ஆன்சர் அது -117. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.